ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி வந்து பழனி ஆண்டவர் மெசேஜ் பார்க்குறோம். இதில் வந்து 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், பைல் நம்பர் 2 ப்ளூ கலர், பைல் நம்பர் 3க்கு க்ரீன் கலர் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ரெடியாக? ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வரும் வாரம் வந்து ஃபுல் மூன் டே வருது, 10ஆம் தேதி, ஓகேவா, வியாழக்கிழமை. நீங்கள் அன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ஹீலிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க, ஓகேவா. அதே மாதிரி ஃபுட் டொனேஷன் பண்ணணும், அந்த ப்ரேயர் மீட்டிங் ஒன்று இருக்குது. ஃபுட் டொனேஷன் பண்ணுறவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று நாங்கள் மந்த்லி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு பதிவுலெல்லாம் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் வந்து ஃபுட் டொனேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில் கொடுங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து நீங்கள் அனுப்புகிறீங்க, பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ உங்களோட அந்த ரிக்வெஸ்ட்டையும் நீங்கள் வந்து அனுப்பலாம். அந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பேன். எல்லாருமே வந்து இந்த ப்ரேயர் மீட்டிங்கை நீங்கள் யாரெல்லாம் முடிகிறவங்க நீங்கள் அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்துக்கலாம், ஓகேவா. ஸோ நீங்களும் வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ 2 விஷயம் அன்றைக்கி நடக்க போகுது ஃபுல் மூன் டேயில். ஒன்று, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு, உங்களோட குடும்ப ஒற்றுமை, உங்களோட திருமணத்தடை, அப்புறம் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், ஓகேவா, காரிய தடைகள் இருக்குது, இது மாதிரி இருக்கிற விஷயங்கள். படிப்புக்காக நீங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணுறீங்க, அதில் ஃபெயிலியர் ஆகுதுனாலும் சரி. ஒரு சிலருக்கு ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், இப்போ சில பேருக்கு ரொம்ப நாளாக குழந்தையின்மை அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் நிறைய பேர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலும் சரி, குடும்ப ஒற்றுமை, மகன் மகள் இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது. இது மாதிரி A to Z எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு டேட்டில் வந்து நீங்கள் உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணுங்கள். சில தீட்சை மந்திரங்கள்லாம் கொடுத்து உங்களோட இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீவ் பண்ணிக்க முடியும். சில பேருக்கு பிளாக் மேஜிக் கூட ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் போகும். அதே மாதிரி பிஸ்னஸில், வேலையில் கூட நிறைய தடைகள் காமிக்கும். சில பேருக்கு வந்து கர்மா ரிலேட்டடான விஷயங்கள் போனாலும் இது எல்லாம் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும்னா அன்றைக்கி கர்மா கிளன்சிங் நடக்குது, முக்கியமான விஷயம், ஓகேவா. ஸோ அதனால் ஒரு டிவைன் பவர் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த டைமில் உங்களோட பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். அதனால தான் அதையும் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அதை தென் ஃபுட் டொனேஷனுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னாலும், அந்த ப்ரேயரில் கலந்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்கிற டீட்டெயிலை அனுப்பி வைங்க. உங்களை எல்லாருமே வந்து நான் அந்த ப்ரேயரில் பார்க்குறேன், சரியா. மீட் பண்ணலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஓகே, ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறார்? பழனி ஆண்டவர் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு சொல்கிறார், ஓகேவா. ஸோ கொஞ்ச நாளாக நீங்கள் வந்து சிக்காக இருக்கீங்க. உடல், மனம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸில் இருக்க மாதிரி தெரியுது கைஸ். அதனால தான் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லியிருக்காரு. உங்களோட ஆறா சக்கரா நல்லா இருக்கா பாருங்கள். அது ரொம்ப டவுனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஆறா சக்கரா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்து பவர் பண்ணுங்கள், சரியா. இப்போது பைல் நம்பர் 2க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். டேக் ஆக்ஷன் எடுப்பீங்களாம். சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட்லேயும் சரி, பாஸ்ட்லேயும் சரி, ஏதோ ஒரு ஜாபுக்காக இல்லை படிப்புக்காக ஒரு விஷயங்களை நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அது ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம் மேபி. ஸோ அதில் வந்து நீங்கள் அடுத்தது இன்னும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கூட இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு காரிய சித்தி ஆகும். காரிய தடை இருக்குது. ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எனக்கு அப்படி ரெசனேட் ஆகுது. ஸோ இந்த காரிய தடை உங்களுக்கு ஜெயமாக்கி தருவேன்னு சொல்கிறார், ஓகேவா. சூப்பர். இப்போது பைல் 3க்கு பார்க்கலாம். ட்ரஸ்ட். சில பேருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க டிவைன் மேலே, அதுவும் முருகர் மேலே நிறைய பக்தி இருக்கும் உங்களுக்கு, ஆனால் நம்பிக்கை இல்லை. பக்தி என்ன நம்பிக்கை என்ன, ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு கேட்காதீங்க. பக்தி வேறு, நம்பிக்கை வேறு. பக்தி இருக்கும், முருகரை பற்றி நினைக்கும் போது உடனே உருகிடுவீங்க, அப்படியே ஆனந்த கண்ணீர் வரும். ஆமாம் தானே? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஆனந்த கண்ணீர் வரும். ஆனால் வந்து அடிக்கடி கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி
நீங்கள் இந்த வெளிப்புற மனிதர்களோட நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கீங்க, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவாக இருக்காங்களே, உங்கள் அளவுக்குலாம் ரொம்ப பாசிட்டிவாக யாரும் இருக்க மாட்டுறாங்களே. ஸோ நீங்கள் அந்த ஃபுல்லாக உங்களை சரௌண்டிங் ஃபுல்லாக நெகட்டிவான பீப்புள்ஸோடு நீங்கள் மிங்கிள் ஆகும்போது உங்களோட எனர்ஜி லோயர் ஆகிடுது. அப்போ கொஞ்சம் ட்ரஸ்ட் இல்லாமல் போகுது, நம்பிக்கை இழந்த மனநிலையில் இருக்கீங்க. உங்கள் மனம் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறனால தான் இந்த கார்டு வருது. உங்களுக்குள்ள ஒரு டிவைன் லைட் இருக்குது, உள்ளுணர்வாக இருக்கார் அவர். அதனால் அந்தராத்மா நீங்கள் என்ன அங்கே நினச்சாலும் அவருக்கு தெரியும். அதனால் நம்பிக்கை இல்லாமல் இருக்க, நம்பிக்கை வை, கண்டிப்பாக நடத்தி தரேன் அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க, பிரார்த்தனை வச்சுருக்கீங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா இல்லைனா இந்த ஒரு இது வராது. கண்டிப்பாக ஏதாவது மேரேஜ்க்காக, உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்காக, ஏதோ முக்கியமான ஒரு வேலைக்காக, பிஸ்னஸ்க்காக, என்ன ஒரு மணி ரிலேட்டடான விஷயம் இப்போ இமீடியட்டாக தேவைப்படுது, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு இது இப்போ வேணும் அப்படின்னு ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையற்ற மனநிலையோடு நீங்கள் எதையாவது தேடினீங்கன்னா அது கிடைக்காது. நம்பிக்கையோடு தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதைத்தான் அவர் வந்து ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறார். முருகர் வேறு, கர்த்தர் வேறெல்லாம் கிடையாது. ஓகேவா? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னாரு. நீங்கள் அந்த தேடல் உண்மையாக உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் தேடும்பொழுது அதை உங்கள் கண்ணு நீங்கள் அதை கண்டடைவீர்கள். அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துருவீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி அதை வைப்பார். உங்களுக்கு அதில் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லாமல், நான் வந்து இந்த காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் போயிட்டு சேர் போட்டு உட்காந்துட்டா கோவில் வாசலில் கால் ஆட்டிக்கிட்டே இருந்தால் சாப்பாடு வந்துடும் சொன்னாங்களாம் ஒருத்தர். அதனால் அங்கே போய் உட்காந்து சேர் போட்டுட்டு கால் ஆட்டிக்கிட்டே இருந்தார். நாள் ஃபுல்லாக கால் தான் வலிச்சது, சாப்பாடு கிடைக்கல. அப்புறம் திரும்ப அந்த ஆள்கிட்ட போய் கேட்டால் அதுக்கப்புறம் சொன்னார், அங்கே காஞ்சிபுரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, நெசவு. ஓகேவா? அதெல்லாம் வந்து அந்த வேலையை போய் செஞ்சால் அவங்களுக்கு ஒரு இன்கம் வருது, அது ஒரு வேலை கிடைக்கிது, அவங்களுக்கு வந்து எல்லா வளர்ச்சியும் கிடைக்கும், ஃபுட்டுலேருந்து எல்லாமே கிடைக்கும். அதை மீன் பண்ணி சொன்னதுக்கு இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போய் அங்கே உட்காந்து காலாட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இங்கே ஒரு நல்ல ஒரு விஷயம் கேட்குறீங்க, அதுக்கான முயற்சியை போடுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட இன்ட்யூஷன் நல்லா ஒர்க் ஆகும். இன்ட்யூஷன் கூட கொஞ்சம் சரியில்லை, இன்ட்யூஷன் பவர் கம்மியாக இருக்குது. ஓகேவா? அதுவும் பார்த்துக்கோங்க. உங்களோட உள்ளுணர்வை கவனிங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். இறைவனோட மெடிடேஷன் பண்ணுற நேரம் மட்டும் தான் நான் பாசிட்டிவாக இருப்பேன். நான் அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நான் வந்து என் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிடும். அப்படின்லாம் இருக்கக்கூடாது. உங்கள் வேலையும் வந்து இறைவனுக்கு அவர் முன்னாடி இருக்காரு, அவர் தான் நம்ம கூட பயணிச்சிட்ருக்காருன்னு நினப்பு வந்துச்சுனாலே நீங்கள் அந்த வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வீங்க, சந்தோஷமாக செய்வீங்க. செஞ்சு பாருங்கள் அப்புறமா. ஓகேவா? நம்பிக்கையோடு இருங்க. கொஞ்சம் ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் இருக்குது உங்களுக்கு, அதனால தான் நான் இவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன லைக் கொடுங்க. முருகருக்கு கமெண்ட்டில் வந்து ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓம் சரவண பவ, ஓம் பழனியப்பா, அப்படி எப்படி கூப்பிட்டா அப்பாவை பிடிக்குமோ, ஓகேவா? பழனி ஆண்டவான்னு கூப்பிட்டா பிடிக்குமா? ட்ரை பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.